यजमा यम्मा पेरुमा कोमा अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम व अला आलिहि त्वाहिरीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله صل على سيدنا محمد وبارك وسلم عليه. قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاثين: ولد صالح يدعو له، صدقة الجارية، علم ينفع به، أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், குறிப்பாக தவையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுக்கு செய்த நிஅமத்து மாதிரி வேற எந்த ஒரு படைப்பினத்திற்கும் செய்யவில்லை. அவன் ஏராளமான கோடிக்கணக்கான படைப்பினங்கள் படைத்திருந்தாலும் மிக சிறந்த படைப்பு இந்த மனித சமூகம். இந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே மிக சிறப்பானவர்கள் என்று அவனுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகள் ஏராளமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த கண்ணு இருக்குல்ல, நம்ம பார்க்கிற கண்ணு, இந்த கண்ணு ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பார்த்துருச்சுன்னு சொன்னா பல ஆண்டுகள் கழித்து நீங்க அந்த விஷயத்த பார்த்தாலும் இது நம்ம இந்த இடத்துல இப்படி பார்த்தோமேன்னு சொல்லி ஞாபகம் வரும். இப்படிதானே? இந்த கண்ணை வைத்துதான் இன்றைக்கு உலகத்துல ஏராளமான கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடம்புல, ஒரு மனிதனோட உடம்புல ஏராளமான நரம்புகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சயின்டிபிக் ரீதியா உறுதி செய்யப்பட்டது. அப்படி பார்த்தோம் சொன்னா இந்த மனித சமூகம் தான், இந்த மனிதன் தான் உலகத்துல மிக சிறந்த படைப்பு. எல்லா விலங்கினத்தையும் விட, எல்லா படைப்பினங்களையும் விட இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு கொடுத்த நியாமத்துகளிலேயே மிக பெரிய நியாமத்துன்னு சொன்னா குழந்தை பாக்கியம். இந்த சமூகம் தன்னுடைய அடுத்த கட்ட சங்கதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியாமத்துகளாக வழங்கியிருக்கிறார். இந்த குழந்தை பாக்கியம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்மளே நிறைய பேருக்கு தெரியும், யார் வீட்டுல குழந்தை இல்லையோ அந்த குடும்பம் பாடுபடுறதை நம்ம கண்கூட பார்ப்போம். அந்த கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவர்களை எந்த அளவுக்கு ஏசுகிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நம் கண்கூடாக, ஏன் நம் குடும்பத்தில் கூட ஏராளமான நபர்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம் அனைவரை பாதுகாப்பானார். அப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு, இந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்களை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தை என்பவர்கள், பிள்ளைகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அமானத்தாக கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு மனிதன் ஒரு பொருளை நீ அமானத்தா வச்சுக்கணும்னு சொன்னாலே அந்த பொருள் நம்ம எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கணும்னு சொன்னா, அந்த பொருள் அந்த மனுஷன் எப்படி கொடுத்தாரோ, எவ்வளவு பணப்பணம் கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு தரமாக கொடுத்தாரோ அதே மாதிரிதான் அவர் திருப்பி கேட்கும் போது கொடுக்கணும். நீ அமானத்தா வச்சுக்கோ, இதை நீ உன்னுடைய
இது நீ உன்னுடைய பாதுகாப்புல வச்சுக்கோன்னு சொன்னா அவர் எப்ப கொடுத்தாரோ அதே மாதிரிதான் அவர் திருப்பி எத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை அவனுடைய அமானத்தா தரான். அல்லாஹு தஆலா அவனுடைய அமானத்தாக அவன் பொறுப்புதாரியாக நம்மளை நியமிக்கிறான். என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பொறுப்புதாரியா இருந்து அவர்களை நீ வளர்க்கணும்னு சொல்லி. அப்ப அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்த பொறுப்புதாரிகளை நாம் எந்த அளவுக்கு கண்ணியமாக எப்படி வளர்க்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னார். ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இதா மாத்த இப்னு ஆதம் இன் கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அத்துணை அமல்களும் உடனடியாக துண்டித்து விடும். ஒருத்த மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்த ஒரு அமலுமே கிடையாது. இந்த உலகத்துல அவன் இதுக்கப்புறம் மௌத்துக்கு அப்புறம் எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. ஆனா 3 விஷயத்தை தவிர அவனுக்கு எல்லாமே பின்தொடர்ந்து வரும்னு சொல்றான் ரசூலுல்லாஹ். ஒண்ணு சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியா, இந்த மனித சமூகம் அவன் மரணித்த பிறகு மறுமைக்காக வேண்டி அவன் செய்த சதக்காக்கள், தான தர்மங்கள், பள்ளிவாசல்களுக்கு மதரசாக்களுக்கு ஒரு ஏழை குடும்பத்தை வாழ வைக்கிறது, ஏராளமான சதக்காக்கள் இருக்கிறது அல்லவா, அத்துணையும் அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு வந்து சேரும். இரண்டாவதாக பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. இன்னைக்கு நம்ம ஏராளமான கல்விகளை கற்றுக்கோம், நம்ம ஏராளமான கல்விகளை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எந்த கல்வி பிரயோஜனம் உடையது? ஒரு மனிதன் கற்று அதை பிற மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த கல்விதான் இந்த சமூகத்தில் பிரயோஜனம் உள்ள கல்வி என்று நாயகம் கூட சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கல்வியும் அந்த மனிதன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் நன்மை. மூணாவதாக நாயகம் சொன்ன வார்த்தை வலதுல் சாலிஹுல் யதுஉ லஹு, உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்க இந்த சமூகத்தில் விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணித்தாலும் அவர்கள் செய்யும் அத்துணை அமல்களும் அவர்கள் செய்யும் அத்துணை நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைகள் வளர்க்கும் விஷயத்துல அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்தவாறு நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்தவாறு வளர்க்கும் அந்த பட்டியல பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, 15 நபர்களை அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறான், நானும் ஆசைப்படுகிறேன். மொத்த உலகத்திலேயே வெறும் 15 பேரை தான் ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ்வும் பிரியப்படுகிறான். நாயகம் மீண்டும் சொல்கிறார்கள், 5 நபர்களை அல்லாஹ்வும் வெறுக்கிறான், நானும் வெறுக்கிறேன். 5 நபர்களை அல்லாஹ்வும் வெறுக்கிறான், நானும் வெறுக்கிறேன். நாயகம் அந்த 15 நபர்களில் நம் பிள்ளைகளை ஆக்க வேண்டும் என்று முதலாவது நபர்களை சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் யுஹிப்பு அஸ்ஸல்ஹ லித்தலீஃப். யார் ஒரு மனிதன் புன்சிரிப்போடு இருக்கிறானோ, யார் ஒரு மனிதன் புன்சிரிப்போடு இருக்கிறானோ அவனுடைய கஷ்டங்களிலும் சரி, கவலைகளிலும் சரி, துன்பங்களிலும் சரி, சிரமங்களிலும் சரி, அவனுடைய எல்லா நிலைமைகளிலும் அவன் புன்சிரிப்போடு இருந்து அவன் அத்தனையும் இறைவனுக்காக பொறுத்து போகிறானோ அவனை அல்லாஹ்வும் பிரியப்படுகிறான், நானும் பிரியப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்படி ஒரு நபர்கள் தான் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏராளமான கிதாபுகளை நாம் படித்திருப்போம். இமாம் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்காக 3 பொக்கிஷமான முத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். 3 பிள்ளைகளுக்கு அவர்கள் சொன்ன 4 உபதேசங்கள் நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். என்னைக்காவது நம்ம பிள்ளையை கூப்பிட்டு இப்படி இருப்பான்னு சொல்லி உபதேசம் செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம உலகம் எப்படி நம்ம ஏங்கிட்டு இருக்கு? பிள்ளை தூங்கும் போதுதான் கணவனும் மனைவியும் வேலை விட்டு வராங்க. பிள்ளை காலைல எந்திரிக்கும் போது கணவன் மனைவி வேலைக்கு போயிடுறான். பாசம் என்றாலே என்ன என்று அறியாத தெரியாத பிள்ளைகள் நம் சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாசனா என்னன்னே தெரியாத ஒரு அனாதையான பிள்ளையை போன்று வளர்கின்ற பிள்ளைகிட்ட யாராவது ஒரு ஆம்பளை பையன் வந்து 2 வார்த்தை சந்தோஷமா பேசினா, 2 வார்த்தை அன்பா பேசினா, அந்த பிள்ளை 10 மாதம் சுமந்த பிள்ளையை 10 மாதம் சுமந்த தாயை விட்டு தோளிலே தூக்கி
இரண்டே 2 வரி, மனதுக்கு பிடித்த நபருடன் செல்கிறேன், என்னை தேடாதீர்கள். மனதிற்கு பிடித்த நபருடன் செல்கிறேன், என்னை தேடார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் யாரு? அந்த பிள்ளை யாரோ ஒரு மனிதன், கண் தெரியாத மனிதன், பார்வையற்றாத மனிதன் கூட செல்கிறான்னு சொன்னா அதற்கு காரணம் யாரு? அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான், உன் பிள்ளை இப்படி வழி தவறி போனதுக்கு காரணம் யாரு? உன்னிடத்தில் நான் அமானத்தாக கொடுத்தேனே, உன்னிடத்தில் நான் பொறுப்புதாரியாக உன்னை ஆக்கி வைத்தேன், அந்த பிள்ளைகள் வழி தவறுவதற்கு காரணம் யாருன்னு சொல்லி நம்மளதான் கேட்பான், பெற்றோர்களை தான் கேட்பான். அதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருந்துட்டோம். சரி, அஸ்ஸதுலில்லாஹ் 3 முத்துக்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார்கள். 3 முத்துக்களை வைத்து உபதேசம் செய்கிறார்கள். 4 உபதேசம். ஃபர்ஸ்ட் ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? நல்ல அமலை செஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை முழுவதும் மரணம் வரை சென்றாலும் நீ நல்ல அமல்களை செய்து கொள். உன் வாழ்க்கை முழுவதும் நல்ல அமலை செய்து கொள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மனிதன் நல் அமலை செய்தான் என்று சொன்னால் அவன் ரப்பை பார்க்க முடியும், இறைவனை பார்க்க முடியும். அஸ்ஸதுலில்லாஹ் அவங்க பிள்ளைக்கு சொல்றாங்க, நீ மௌத் வரைக்கும் ஒரு நல்ல அமலை செஞ்சுக்கோ. காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய ரப்பு படைத்த மக்காவை பார்க்க முடியும், உன் ரசூல் வாழ்ந்த மதீனாவை பார்க்க முடியும், உன் பெற்றோரை பார்க்க முடியும், உன் மனைவியை பார்க்க முடியும். இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்க்கை முழுவதும் நல்ல அமல் செய்து கொள். மீண்டும் சொல்றாங்க, இந்த நல் அமல் செய்வதன் மூலமாக என்ன ஒரு நன்மை தெரியுமா? நீ கபர்ஸ்தானுக்கு போயிட்ட மரணித்திடன் சொன்னா உன் தோள் மீது தூக்கி வைத்த உன்னுடைய தகப்பன் வரமாட்டான், உனக்கு உதிரத்தை பாலாக கொடுத்த உன் தாய் வரமாட்டாள். கபரில் எந்த ஒரு தாயார் சொல்லுவா, என் மையம் மரணிச்சுட்டான், நான் கபர்ல போய் படுத்துக்கிறேன், எந்த ஒரு தாயும் சொல்ல மாட்டா. வீடு வரைக்கும் தான் கவலை. ஆனா உன்னுடைய நல் அமல் உனக்கு உன்னுடைய கபரிலே உனக்கு நண்பராக இருக்கும் என்று அஸ்ஸது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அமல் செஞ்சாச்சு கேட்டிருக்கோமா? நம் பிள்ளைகளை பார்த்து நீ இன்னைக்கு என்ன நல்ல அமல் செஞ்சன்னு கேட்டிருக்கோமா? இரண்டாவதாக உபதேசம் செய்கிறார்கள், இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள். உன்னுடைய எல்லா நிலைமையிலுமே உன்னுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, சிரமங்கள் இருந்தாலும் சரி, நீ இறைவனை அஞ்சிக்கொள் என்று அஸ்ஸதுலில்லாஹ் தன் பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? உன் அத்தாக்கு பயப்படி, உன் ஆசிரியருக்கு பயப்படி, எனக்கு பயப்படு, அல்லாஹ்க்கு பயப்படி என்னைக்கா சொல்லியிருக்கோமா? அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்லியிருக்கிறோமா? மூன்றாவதாக உபதேசம் செய்கிறார்கள், நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை, இது ஃபாயிதா தரக்கூடிய இல்முகளை செய்துக்கொள். ஃபாயிதா தரக்கூடிய இல்மு நாஃபிஅ, பிரயோஜனமான இல்மை தேடிக்கொள். பிரயோஜனமான இல்முனா என்னன்னு சொல்லி பிள்ளைங்க கேட்கிறாங்க. அஸ்ஸதுலில்லாஹ்ட்ட அவங்க பிள்ளைங்க கேட்கிறாங்க, பிரயோஜனமான இல்முனா என்ன தந்தையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, மறுமையிலே உன்னை பாதுகாக்கக்கூடிய இல்முதான் பிரயோஜனமான இல்மு. மறுமையில் உன்னை பாதுகாக்கக்கூடிய இல்முதான் உனக்கு பிரயோஜனமான இல்மு என்று அஸ்ஸதுலில்லாஹ் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால் நாம் மறுமையில் பாதுகாக்கக்கூடிய இல்மை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரிதான் 4 விஷயத்த வாழ்க்கையில என்னைக்குமே செஞ்சவே செய்யாத 4 விஷயத்த என்னைக்குமே நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லி அஸ்ஸதுலில்லாஹ் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், பொறாமைப்படாது. வாழ்க்கையில என்னைக்குமே பொறாமைப்படக்கூடாது. தன் பிள்ளைகளுக்கு பொறாமை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பெற்றோர்களிடத்திலேயே அக்கா தங்கச்சி மத்தியில பொறாமை. தங்கச்சி ஒண்ணு வாங்கிட்டான்னு சொன்னா அக்கா ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி சண்டை போடுறது. பெற்றோர்களிடத்தில் இருக்கும் சண்டை, பொறாமை இருக்கிறது. அப்ப எப்படி பிள்ளைங்கள்ட்ட வரும்? ஆனா வலிமார்களும் இறைநேசர்களும் தன் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர்கள். இரண்டாவதா சொல்கிறார்கள், விரோதம் கொள்ளாதே. எந்த ஒரு நபராக இருந்தாலும் நீ விரோதம் கொள்ள வேண்டாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, ஷைத்தான் உன்னிடத்தில் நண்பனாக வந்தாலும் நீ அவனை எதிரியாக தான் பார்க்க வேண்டும். அழகான ஒரு சம்பவம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரிடத்தில் ஷைத்தான் வருகிறான். மூசா நபிட்ட ஷைத்தான் வந்து சொல்றான், மூசாவே, நான் எல்லா பாவத்தையும் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அல்லாஹ்ட்ட சொல்லி, நீங்க தான் அல்லாஹ்ட்ட பேசுறீங்கல்ல, அல்லாஹ்ட்ட சொல்லி என்னை எப்படியாவது மன்னிக்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பாவத்தையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம்.
மூசா நபி போய் அல்லாஹ்ட்ட பேசுறான். அல்லாஹ், ஷைத்தான் இப்படி வந்தான், இப்லீஸ் என்கிட்ட வந்தான், அவன் எல்லா பாவத்தையும் உணர்ந்துட்டானா, அவனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் திருப்பி மூசாட்ட சொல்றான், மூசாவே, உங்களுக்காகவே நான் ஷைத்தானை மன்னிக்கிறேன், உங்களுக்காக வேண்டி நான் ஷைத்தானை மன்னிக்கிறேன். அவன் ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆதம உயிரோடு இருக்கும் போது சஜிதா செய்ய வேண்டாம்னு சொன்னான். ஆதமுக்கு உயிரோடு இருக்கும் போது சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னா, அதே ஆதம் இப்பொழுது எங்க அடங்கப்பட்டிருக்காங்க உங்களை விட ஷைத்தானுக்கு நல்லா தெரியும். மூசாட்ட அல்லாஹ் சொல்றான், மூசா நபிட்ட அல்லாஹ் சொல்றான், ஆதம் எங்க அடங்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்களை விட ஷைத்தானுக்கு நல்லா தெரியும். நான் அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறேன், அவனை சபிக்கப்பட்டது எல்லாத்தையுமே மறந்துடுறேன், இதா இது. ஆனா நீங்க அவன்கிட்ட போய் அந்த ஆதமுடைய கபூர்ல போய் சஜிதா செய்ய சொல்லுங்க. ஆதம் உயிரோட இருக்கும் போதே சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னவன் தான் ஷைத்தான். ஆதமுடைய கபூர்ல போய் திருப்பி சஜிதா செய்ய சொல்லுங்க, அவன் நான் மன்னிச்சிடன்னு சொல்லி அல்லாஹ் மூசாட்ட சொல்றான். அல்லாஹ், ஷைத்தான் நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்பான். மூசா நபி அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் நான் சொன்னா எல்லாத்தையும் கேட்பான், நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி ஷைத்தான் போய் சொல்றான். அங்க திருப்பி அவன் பொறாமப்பட்டது வெளிப்படுது. என்ன சொல்றானா, மூசா நபி ஷைத்தான்ட்ட சொல்றான், யா ஷைத்தானே, அல்லாஹ் உன்கிட்ட இப்படி பண்ண சொன்னான், ஆதமுடைய கபூர்ல போய் சஜிதா செய்ய சொன்னான், நீ போய் சஜிதா செஞ்சு அல்லாஹ் உன்னை மன்னிச்சிடுறானா அப்படின்னு சொல்லி மூசா நபி ஷைத்தான்ட்ட சொல்றாங்க. ஷைத்தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, யா மூசா, நீ எனக்காண்டி அல்லாஹ்ட்ட பேசுனல, அதுக்காக வேண்டி நான் உனக்கு சில காரியங்கள் சொல்றேன், நான் எங்கெல்லாம் இருப்பேன்னு நான் சொல்றேன். ஆதமுடைய கபூருக்கு என்னால சஜிதா செய்ய முடியாது, ஏன்னா ஆதம் உயிரோடு இருக்கும்போது நான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆதமுடைய கபூருக்கு என்னால சஜிதா செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பியும் பொறாமைப்பட்டான் என்று ஹஜ்ரத் மூசா நபியுடைய வரலாறு நம்ம காண்கிறோம். அதேதான் அஸ்வத் ரலியல்லாஹு அவங்க பிள்ளைக்கு சொன்னாங்க, நீங்க என்னைக்குமே பொறாமை மட்டும் படாதீங்க. நான்காவதாக சொல்லி காட்டுறாங்க தன் பிள்ளைகளுக்கு, ஜாஹில் என்ற அறியாமை மட்டும் தன் வாழ்க்கையில கொண்டு வராதீங்க. அறியாமையை தன் வாழ்க்கையில் என்றைக்கும் கொண்டு வரக்கூடாது. அறியாமைனா என்னன்னு கேட்கிறாங்க. ஏதாவது ஒரு முட்டாள பாத்தீங்கன்னா ஓடிடு. நமக்கு நல்லா தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் வாழ்க்கையில் அறிவின் ஞானி என்று சொல்லலாம். அவர்கள் கை வைத்தால் எத்தனைப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும். அவர்கள் பார்த்தால் தன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கிவிடும். அவர்கள் மௌத்தானவர்களை உயிர்ப்பித்தவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு ஊர்ல இருந்து வேகமா ஓடுறாங்க. திடீர்னு ஊர்ல இருந்து வேகமா ஓடுறத பார்த்து ஊர்வாசிகளா கழுத்து புடிச்சு கேட்கிறாங்க, யா ஈசாவே, எதுக்காக நீங்க ஓடுறீங்க? யா ஈசாவே, எதற்காக வேண்டி நீங்க ஓடுகிறீர்கள் சொல்லும் போது ஈசா நபி சொல்றாங்க, ஒரு முட்டாள நான் பார்த்தேன், ஒரு ஜாஹில பார்த்தேன், அதுக்காக நான் ஓடுறேன்னு சொன்னாங்க. அப்பதான் ஈசா நபி சொல்றாங்க, ஜாஹிலை பார்த்தால் நாங்கள் ஓடுவோம். ஜாஹில் என்பது அறியாமை என்பது தன் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கை முழுவதுமே அறியாமை இல்லாததாக தன் பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஹஜ்ரத் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படியே வளர்த்துக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, நான் பிள்ளைகளை ஆலிமாக வேண்டும், ஹாஃபிலாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட எத்தனை தாய்மார்களை நாம் பார்த்தோம். எத்தனையோ தாய்மார்கள் எல்லாம் பிள்ளை பிறப்பதற்கு முன்பே, என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா நான் கண்டிப்பா அவனை ஹாஃபில் ஆக்குவேன், நான் கண்டிப்பா ஆலிமாக்குவேன், அவனை மிகப்பெரிய இறைநேசராக மாற்றுவேன் என்று ஆசைப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு தன் பிள்ளைகளை ஆலிமாக்க வேண்டும் என்ற ஆசை கூட இல்லாத தாய்மார்களை நாம் பார்க்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் கோடியில் சம்பாதித்து விடலாம், உங்கள் பிள்ளைகள் கோடி சம்பாதித்து விடலாம், ஆனால் ஒரு சமுதாயத்துடைய லீடர்ஷிப் என்பது கிடைக்காது. ஒரு சமூகத்தை வழிநடத்த வேண்டிய லீடர்ஷிப் என்பது ஆளுங்களுக்கும் ஹாசில்களுக்கும் இந்த உலகத்தை மாற்று கல்வியை நன்கு அறிந்த மனிதர்களுக்கு மாத்திரம்தான். இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் தான், ஆலிமாயிட்டா என்ன, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க, அதை வச்சு குடும்பத்தை நடத்திட முடியுமா? ஹாஃபில் ஆயிட்டா என்ன, 10,000 ரூபாய் சம்பளம், அதை வச்சு குடும்பத்தை நடத்திட முடியுமா? அதே ஆலிம் தான், அதே ஹாஃபில் தான் பல கோடி ரூபாய் உள்ள மனிதருக்கு முன்னால் இமாமாக நின்று அவர் தக்பீர் கட்டினாதான் இங்க கோடி ரூபாய் உள்ள மனிதர் தக்பீர் கட்ட முடியும். அவர் ருக்கு செஞ்சாதான், அவர் சஜிதா செஞ்சாதான் இங்க எத்தனை கோடி உள்ள மனிதராக இருந்தாலும் சரி
தலை குனிய முடியும், இறைவனிடத்தில் சஜிதா செய்ய முடியும். ஒரு சமூகத்தின் லீடர்ஷிப் என்பது ஆண்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாத்திரம்தான். இந்த சமூகத்தை நம் பிள்ளைகளை மார்க்க கல்வி அறிந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலுக்கும் எப்படி நடத்தினால் பிடிக்குமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம் பிள்ளைகள் அனைவரும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.